யாரு மதவாதி நாங்க சொல்றேன். நீங்க இந்த திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? அவங்க நீதி கட்சி. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமை தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க. அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில மெம்பர் ஆக முடியாதுன்னு. அதனால காஸ்டிஸ் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் திராவிடியன் ஸ்டாக்கோட வேறு. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டிகேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பைத்தானே இருந்தாங்க, அப்படித்தானே வந்திருக்காங்க. இவர் இதெல்லாம் பேசலாமா? சரி, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன? இது 1920 வழக்கு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு 1924 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தர்கா, அப்போ அதில் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தர்காங்கிற வார்த்தை இல்லை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம், அது இருக்கிறது 34 சென்ட். அதனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் இடமும் உரிமை இல்லை. அது சொன்னதோட நிற்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே மீதி தி ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா, முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம். இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறாங்க. அதில் 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் அதற்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி, இது அந்த 34 சென்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும். ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்டுங்க. நீங்கள் இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்க. அவங்க அதுக்கு வெளியில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதை அனுமதிச்சதே தப்பு. அதை செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யார் நான் விசாரிக்கணும்னு இப்போ கேட்குறேன். ரெண்டாவது, மலையில் எந்த இடத்துல எண்ணிக்கை ஏற்றுனா உங்களுக்கு என்ன? ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஹிந்து சமய அறநிலைத்துறையே நீங்கள் ஆக்கிரமிப்பாளர். காரணம் என்ன? அதை நீங்கள் சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்ணுறதை நீங்கள் ஏன் எதுக்கலை? ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்குது? நீங்கள் கோவிலில் பூஜை புனஸ்காரம் பற்றி தலையிட ஹெச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை. ஆர்டிகல் 26 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர். அதுக்கு உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன அதிகாரமே? அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம்மை ஒழுங்காக கணக்கு வைக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. இன்னைக்கு நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. நான் கேட்குறேன், கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கே தான் கடற்கரையில் தான் சமாதி வைக்கணுமா? இதை கேட்டால் என்ன ஆகும்? ஆனால் நீங்கள் அது வேணும்னு யார்கிட்ட போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு அங்கே அனுமதி கொடுக்குது. அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார்.